ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா March 14, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட PDF உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் UPSC கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், சென்டர் அசாம்ஸ் லேக்ஸ் ஆன் இல்லீகல் மைக்ரேஷன் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசாமில் இருக்கிற இல்லீகல் மைக்ரண்ட், ஓகே, இல்லீகல் மைக்ரண்ட் வேறு, ஓகேவா, அண்ட் லீகல் மைக்ரண்ட் வேறு. ஓகேவா, லீகல் மைக்ரண்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, லீகலாகவே அவங்கள்ட்ட எல்லா லைக் விசா ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. இல்லீகல் மைக்ரண்ட் அப்படிங்கிறது எந்தவித ப்ரொசீஜரும் இல்லாமல் ஏதாவது வார் அவங்க கண்ட்ரியில் இருக்க வார் பிரச்சனைனாலேயோ இல்லை அதர் சோஷியல் காஸ்ட்னாலேயோ வந்து அவங்க நம்ம கண்ட்ரிக்குள்ளே என்ட்ராயிருக்கலாம். இப்படி இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர்றதுனால என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை நான் இது சொல்கிறேன். இதில் இருக்க நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் வர்றது என்னென்னா நம்மளுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா தே மே பி லைக் ஏதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் குரூப்பாக இருக்கலாம், லைக் ISIS அல்லது ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். தே ஆக்ட் அஸ் அ ஸ்லீப்பர் செல். ஓகே, தே வில் ஆக்ட் அஸ் அ ஸ்லீப்பர் செல்லாகவும் வந்து இந்தியன் கண்ட்ரியில் வந்து அவங்க பண்ண முடியும். ஸோ இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் மிகப்பெரிய ப்ராப்ளம் ரிலேட்டட் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகேவா, செகண்ட் வந்து என்னென்னா, லோக்கல் பீப்புளோட எம்ப்ளாய்மெண்ட் வில் கெட் அஃபெக்டட். ஓகேவா, இது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களோட அவங்களோட ஸ்டேட்டில் வந்து என்னென்னா அவங்களுக்குன்னு சில இது இருக்கும். ஸோ பட் என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் இப்போ லோக்கல் இவங்க வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் வந்து என்ன ஈவன் ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறதுனால லோக்கல் பீப்புளோட எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது. தேர்டு, லோக்கல் பீப்புளோட கல்ச்சுரல் சேஞ்சஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஒருத்தர் அசாம்குள்ளே என்ட்ராரா அப்படின்னா, அசாமில் இருக்க ட்ரைபல் பீப்புள் வேறு, பங்களாதேஷில் இருக்க ட்ரைபல் பீப்புள் வேறு. ஸோ இந்த ரெண்டு பீப்புளுக்கு அந்த லைக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சுரல் இது வந்து என்னென்னா கல்ச்சுரல் டிஸ்டிங்டிவ்னஸை வந்து என்னென்னா அசாமோட கல்ச்சுரல் டிஸ்டிங்ஸை பாதிக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா அதிகமாக நடக்கக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா, இதில் மேபி பாசிட்டிவ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, குறைஞ்ச சம்பளத்துக்கு அவங்க வேலைக்கு கிடப்பாங்க அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ். அதை தவிர வேறு எதுவும் முக்கியமான பாசிட்டிவ்ஸ் வந்துன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ பட் என்னென்னா, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அரௌண்ட் 58,000 பேரை வந்து என்னென்னா ஃபாரின் ட்ரிபியூனல்ஸ் வந்து அசாமில் இருக்க ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் வந்து என்னென்னா இது பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா இதில் இது வரைக்குமே வந்து என்னென்னா 900 பேர் தான் வந்து என்னென்னா டிடென்ஷன் கேம்பில் வந்து என்ன வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோட லெத்தாலஜி ரிலேட்டட் டு இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இல்லீகல் மைக்ரேஷன் வந்தாலே நமக்கு வந்து என்னென்னா இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அண்ட் லேபர் லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது, கல்ச்சுரல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஓகேவா, ஸோ இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு வருமே தவிர ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன, சைனா பிளேசஸ் கோல்ட் ஆன் லிஸ்டிங் அசார் அஸ் அ டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்தோம். நேற்று வந்து அவங்களோட லைக் 1267 கமிட்டி வந்து கூடுனாங்க. அந்த கமிட்டியில் வந்து என்னென்னா இப்போ சைனா வந்து என்ன டெக்னிக்கல் ஹோல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெக்னிக்கல் ஹோல்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னா, 6 மாதத்துக்கு வந்து என்னென்னா அதை பற்றின எந்த முடிவும் எடுக்க முடியாது. இட் மேபி என்னென்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அப் டு 3 months வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டோட்டலாக 9 months வரைக்கும் இருந்ததுன்னா இந்த இதை வந்துன்னா ஹோல்டில் போட முடியும். ஸோ சைனா வந்து இப்போ அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு அகெயின்ஸ்டாக வந்துன்னா அவங்க இதை பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ டிஸப்பாயிண்டட் அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அண்ட் ஸ்வச் சர்வேக்ஷன் ரேங்கிங்ஸ் கிரைட்டீரியா மயோபிக் சேஸ் CSE ஸ்டடி. ஓகேவா, முதல்ல ஸ்வச் சர்வேக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேங்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ரேங்கிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு சிட்டியோட அவங்களுடைய லைக் கிளீன்லினஸை பொறுத்து அண்ட் கிளீன்லினஸ் ட்ரைவ்ஸை பொறுத்து அவங்களுக்கு வந்து என்ன ரேங்கிங் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ 2019 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் வந்துன்னா இயர்லி வைஸ் இதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இது போத் அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டுக்கும் வந்து என்ன தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அர்பனுக்கு யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரூரல் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கமிஷன் பண்ணிருக்க முக்கியமான அத்தாரிட்டி யாருன்னா குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு இன்சார்ஜ். ஓகேவா,
இதுதான் இதில் சொல்லியிருக்கு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் நமக்கு வந்து என்ன காம்படிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து என்ன இதில் சேர்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு சிட்டிக்கு வந்து என்னென்னா ஸ்வச் சர்வேக்ஷன் கிளீன்லினஸ் ரேங்கிங் வந்து அதிகமாக கொடுக்கும்போது இன்னொரு சிட்டி வந்து என்னென்னா அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து அதிகமான மார்க்ஸ் வாங்கணும், ஓகேவா, நம்ம பெஸ்ட்டு சிட்டியாக வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா கிளீன்லினஸ் டைப். ஸோ கிளீன்லினஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து என்னென்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்காண்டி தான் ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் சிஸ்டத்தை இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, ஓகேவா. ஸோ இதில் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சிஎஸ்சி அப்படிங்கிறவங்க யாருன்னா சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ, ஓகேவா. இவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்வச் சர்வேக்ஷன் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது ஒரு மயோபிக்னா கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து என்னென்னா ரொம்ப குறுகலான ஒரு இதில் தான் வந்து என்னென்னா இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதாவது என்னென்னா இந்த ரிப்போர்ட் வந்து என்னென்னா 1 இயர் பீரியட் வந்து கண்டினியூ ஆகணும். லைக் இப்போது 2018 வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்டோ ஒரு பெஸ்ட்டு சிட்டியோ வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா 2019 அந்த ரிப்போர்ட்டை வெளியிடணும். 2018 ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணாங்களோ அதோட கிளீன்லினஸ் பாலிசியாக இருக்கட்டும் அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஓகேவா, அதர் ரிலேட்டட் டு கிளீன்லினஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை வச்சு தான் 2019 அவங்க பெஸ்ட் சிட்டி அப்படிங்கிறத வெளியிட முடியும். பட் என்னென்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் 2 மந்த் அவங்களுடைய ட்ரைவ்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் கல்ச்சர் அண்ட் ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முனிசிபாலிட்டியோட இதை பார்த்துட்டு இவங்க வந்து என்ன ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா லைக் இட்ஸ் புவர் ரேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படிங்கிறது என்ன, நமக்கு ஸ்வச் பாரத் மிஷன் நமக்கு 2014 ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறத பிரதமர் கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்வச் பாரத் மிஷனோட ஒரு ஒன் ஆஃப் த காம்பனண்ட் தான் இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹவு த ரேங்கிங் மெத்தட்ஸ் ஆர் நமக்கு வந்து அது என்ன ரேங்கிங் மெத்தட் வந்து எந்த லெவலில் வந்து என்னென்னா மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான இது வந்து என்னென்னா இந்த ஸ்டடியில் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மச் டு கெயின் இஃப் பாரிஸ் கிளைமேட் கோல்ஸ் ஆர் மெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு பாரிஸ் COP21 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 2021 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. இது யார் நடத்துனாங்க அப்படின்னா UNFCCC, ஓகேவா, அவங்க தான் நடத்தியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து என்னென்னா இந்தியா வந்து சில கான்ட்ரிபியூஷன் சில இது கொடுத்துருப்பாங்க. அந்த இது என்ன இன்டென்டட் நேஷ்னல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் வந்து என்ன சில டார்கெட்ஸ் வந்து என்னென்னா நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறது மூலமாக நம்ம ஹெல்த் கேர் கேஸ்ட் வந்து என்னென்னா அரௌண்ட் 3 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து என்னென்னா கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா குளோபல் என்வரான்மெண்ட் அவுட்லுக் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. யாருன்னா யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம். ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். குளோபல் என்வரான்மெண்ட் அவுட்லுக் யார் வெளியிடுறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து அதாவது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அந்த ரிப்போர்ட் படி அவங்க வந்து இப்போ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து செலுத்தினா அரௌண்ட் 3 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய ஹெல்த் கேர் காஸ்ட் வந்து என்னென்னா கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஆர்டிக்கலில். ஸோ இந்த நீங்கள் வந்து பாரிஸ் கிளைமேட்டை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ஃபுல் இது இருக்குது, ஓகேவா. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறத மட்டும் சொல்கிறேன், ஓகேவா. இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம INDCயில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய ஜிடிபியில் வந்து என்னென்னா 33 to 35% வந்து என்னென்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய எமிஷன் இன்டென்சிட்டியை குறைக்கிறதா சொல்லியிருக்கோம், ஓகேவா. 2005 லெவல்லேருந்து 2030 குறைக்கிறோம். அது எந்த லெவலில் அப்படின்னா 2005 லெவலில் குறைக்கிறோம், ஓகேவா. நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், ஓகேவா, ஃபாசில் ஃபியூயல்லேருந்து நம்ம பண்ணுற அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனை அரௌண்ட் 40% அளவுக்கு நம்ம வந்து என்னென்னா இது பண்ணுறதுக்காண்டி 2013 பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து அடிஷ்னல் கார்பன் சிங்க் அப்படிங்கிறது என்னென்னா கார்பனை வந்து கம்மி பண்ணுறது, ஓகேவா. அதை வந்து 2.5 to 3 பில்லியன் அளவுக்கு வந்துன்னா பண்ண போகிறதா நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேவா. ஸோ நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் ரிலேட்டட் டு அதர் லைக் தெர்மல் பவர் பிளான்ட் அந்த மாதிரி இது இல்லாமல் நம்ம வந்து என்னென்னா அதை கிளீனர் ஃபியூவல்ஸில் வந்து என்ன பண்ணுறதா வந்து என்ன நம்ம இது சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன இப்போ அரௌண்ட் 2/3 நம்ம கொடுத்த இதில் வந்து என்ன 2/3 இது வந்து நம்ம மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம 3 out of 3 பண்ணும்போது நமக்கு வந்து அரௌண்ட் 3 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து என்ன ஹெல்த் கேர் காஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா.
ஆஃபீஸர் வித் 6 months tenure கேன் பி நேம்டு டிஜிபி சேஸ் எஸ்சி. ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு போலீஸ் ரிஃபார்ம் அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகே, போலீஸ் ரிஃபார்மில் ஏன் இது இம்பார்ட்டன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இவர் தான் வந்துன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போலீஸில் இருக்க ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஓகே, இவரை செலக்ட் பண்ணுறதுல சில சேஞ்சஸ் வந்துன்னா சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சேஞ்சஸில் என்னென்னு பார்த்துட்டு இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ டிஜிபி செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு 2006 தான் வந்துன்னா ஒரு ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அது எந்த 6 ஜட்ஜ்மெண்ட்னா பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2006 கொண்டு வந்தது. இந்த 2006 ஜட்ஜ்மெண்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் டிஜிபியை எப்போனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பட் செலக்ட் பண்ணுற டிஜிபி வந்துன்னா கண்டிப்பாக 2 years டென்யூர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2 years டென்யூர் அப்படின்னா அவர் ஈவன் வந்து என்னன்னா அவர் 60 வயசில் வந்து வெளியே போகணும். பட் என்னென்னா அவர் 60 வயசு ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்போது நீங்கள் வந்து அவரை டிஜிபியாக ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துன்னா அவர் 62 வயசு வரைக்கும் வந்துன்னா அவரால் வந்துன்னா டிஜிபியாக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ சர்வீஸில் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து என்னென்னா டிஜிபி ஷால் பி செலக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரம் அமாங் தி 3 senior most ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமான 3 senior most ஆஃபீஸர்ஸ்லேருந்து தான் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்துன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து என்ன இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அரௌண்ட் 7 டைரக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 டைரக்டிவ்ஸில் முக்கியமான டைரக்டிவ்ஸ் என்னென்னா இனிமேல் டிஜிபியை டைரெக்டாக வந்து என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் செலக்ட் பண்ண முடியாது. சம் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸை வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் யூபிஎஸ்சிக்கு அவங்க அனுப்பி வைக்கணும். அது எப்போ அனுப்பி வைக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற டிஜிபி இருக்கார்ல அவர் வந்து அவர் வந்து வெளியே போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை வந்து என்ன யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். யூபிஎஸ்சி அதிலிருந்து ஒரு 3 நேமை செலக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்துன்னா ஆக்டிங் பேசிஸில் வந்து எந்த டிஜிபியை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஆக்டிங் பேசிஸ்னால் இப்போ தற்காலிகமாக வந்து ஒருத்தரை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஜிபியை நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்துன்னா சூப்பர் அனுவேஷன் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன இந்த லேட்டஸ்ட் இது படி என்னென்னா கண்டிப்பாக வந்துன்னா 2 years டென்யூர் யாருக்கு மிச்சம் இருக்கோ, அதாவது 58 வயசில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்துன்னா டிஜிபியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் லேட்டஸ்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக நிறைய ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கும். அந்த ப்ராப்ளத்தை தான் இந்த ஆர்டிக்கலில் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து லேட்டஸ்ட்டாக மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 years இருக்கணும்னு அவசியம் இல்லை, 6 மாதம் அவருக்கு இருந்தாலே போதும். அவரோட நேமையும் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி பேனலுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ யூபிஎஸ்சி வந்துன்னா அவரையும் வந்துன்னா செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஓகேவா, நீங்கள் வந்து என்ன கண்டிப்பாக இந்த பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ரிவிஷன் ரிலேட்டட் டு டிஜிபி செலெக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதில் சம் சேஞ்சஸ் கிவன் பை சுப்ரீம் கோர்ட், அதுவும் இப்போ என்னென்னா இந்த நேற்று விட்டுருக்காங்க. ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா ஹெவி ஹேண்டட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் டு பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறத பற்றியும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ லேட்டஸ்ட்டாக மேகாலயா ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறத யாருக்கு மேலே இது கொண்டு வந்தாங்கன்னா ஷில்லாங் டைம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை இருக்குது அங்கே. ஓகே, அந்த பத்திரிக்கை மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரை மூலையில் போய்ட்டு உட்கார சொல்லியிருக்கிறாங்க அண்ட் 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. அப்படி ஃபைனை கட்டலைன்னா வந்துன்னா அந்த பத்திரிக்கை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு த்ரெட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் என்ன மீனிங் என்ன அப்படின்னா இவங்களுக்கு லீகலாக வந்தோன்னா அந்த பத்திரிக்கை ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு லீகலாக எந்த அதிகாரமும் வந்து என்னென்னா ஹைகோர்ட்டுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் வந்துன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லீகல் ஒர்க்லாம் வந்துன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காண்டி அந்த ஷில்லாங் டைம் மேலே வந்துன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துச்சு அப்படின்னா மேகாலயாவில் லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா அவங்களோட ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இருக்காங்களா, அந்த ரிட்டையர்டு ஜட்ஜஸ்க்கு வந்து என்னென்னா நாங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படி, அதாவது என்ன லைக் ஃபோன் ஃபெசிலிட்டி அண்டு வேறு ஏதாவது லைக் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வீடு இதெல்லாம் வந்து என்ன கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷில்லாங் கவர்மெண்ட் வந்து சொல்லிடுவாங்க. மேகாலயா கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க. அதை வந்து என்னென்னா இவங்க சூமோட்டோ 2 மாதம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, வேறு எந்த சேஞ்சஸும் வராது. அதனால் சூமோட்டோ இதில் வந்துன்னா லைக் மேகாலயா ஹைகோர்ட் வந்து கையில் எடுத்துப்பாங்க. கையில் எடுத்துகிட்டு என்னென்னா இல்லை அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து என்ன லைக் 10,000 வந்து என்ன மந்த்லி கம்யூனிகேஷன் பில்ஸுக்கு கொடுக்கணும் அண்ட் அதர் லைக் 80,000 கிட்ட ஒர்த் ஆஃப் இதெல்லாம் மற்ற
மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த ஜில்லாங் டைம்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜட்ஜஸ் ஜட்ஜிங் ஃபார் தம்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜஸ் மேலே வந்தோன்னா ஒரு கிரிட்டிசிசமாக வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்தோன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்தோன்னா அந்த 2 lakhs வந்து ஃபைன் போட்டது. ஓகே, இதில் இந்த ஆர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஜில்லாங் டைமுக்கு மேலே வந்து இவங்க போட்டது வந்து என்னென்னா லைக் காழ்ப்புணர்ச்சி மாதிரி ஒரு இதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து என்னென்னா அவங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டெல்லாம் வந்து என்னென்னா செக் பண்ணிவிட்டு என்னென்னா லைக் இவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வந்து இப்போ ஹைகோர்ட்டோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இதுக்கு முன்னாடி என்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வந்து என்ன லைக் பர்சனலைஸ்டு வியூஸ் எல்லாம் வந்து என்னென்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது என்ன பர்சனலைஸ்டு வியூ கிடையாது. இது வந்து முழுக்க நம்ம ஜட்ஜஸ் லைக் நம்மளுடைய ஜுடிஷியரி மேலே வந்துடுனா ஏதாவது வந்து ஒரு களங்கம் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கணுமே தவிர பர்சனலைஸ்டு வியூக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்கிறது மற்றபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது என்னன்னா இவங்க வந்து என்னென்னா கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா லைக் இது வந்து ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு வந்து என்ன அகெயின்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன யாராவது ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னால் அவங்க மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போகிறது வந்து என்ன ராங் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இது ரிலேட்டட் டு நீங்கள் வந்து என்ன ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இதில் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதும் டிசெண்டன்ட் வியூக்கும் அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி பர்சனலைஸ்டு வியூஸ் வந்து என்னென்னா ஜட்ஜஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஜுடிஷியரி மேலே வந்து என்ன ஒரு ராங் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து இந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸை பொறுத்து இந்த இதில் ஆர்டிக்கலை நம்ம சொல்லலாம். ஓகேவா, அதுக்கடுத்து இன் ஸ்லோ மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம நேற்று வந்து என்னென்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட இது வந்து என்னென்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ரூரலோட லைக் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நேற்று இதில் பார்த்தோம். ஸோ இந்த இதில் வந்து என்ன சில வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸை சொல்கிறேன். ஜனவரி 2018 நமக்கு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்துச்சுன்னா 8.7% இருந்துச்சு. பட் இந்த ஜனவரி 2019 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.3% தான் இருக்குது. ஓகே, நான் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பற்றி நேற்றே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் இந்த ஆர்டிக்கலை டேரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் டிசம்பர் 2018 ஓகே ஜனவரி 2019 வந்து என்ன 1.3% இருந்தது. டிசம்பர் 2018 வந்து என்ன 3% இருந்துச்சு. ஸோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து என்ன இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் நடந்திருக்குது. ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா நம்மளுடைய எக்கனாமிக் லெவலில் வந்து என்ன ஒரு க்ரோத் ஃபேக்டர் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இந்த இதை வந்து ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல் ஸ்பெண்டிங் வந்து என்ன கம்மியாக இருக்கிறதுக்கு. ஓகேவா, லைக் இப்போ கேபிட்டல் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து என்னென்னா இதில் அதிக லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஸ்பெண்டிங் வந்து என்ன நம்ம இதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ரூரல் இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அரௌண்ட் 2.57% கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இவ்வளோ இது வந்து என்னென்னா நம்மளுடைய லைக் ஒரு ஹையர் லெவல் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி இப்போ விலைகள்லாம் நிறையா ஃப்ரூட்ஸோட விலை இதெல்லோட விலைலாம் கம்மியாக இருக்குது. இந்த விலைலாம் கம்மியானது யாருக்குன்னா அர்பன் பீப்புளுக்கு ஹாப்பி. ஓகேவா, ஸோ அர்பன் பீப்புளுக்கு ஹாப்பி அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் ரூரல் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன்னா ரூரலில் இருந்து தான் நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வந்துன்னா நமக்கு அர்பனுக்கு அனுப்புகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட ரேட் குறையும் போது ரூரலில் இருக்க பாப்புலேஷன் வந்து ரிலேட்டட் டு எக்கனாமி அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அப்படி அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அர்பனில் தயாரிக்கிற பொருளோட இது வந்துன்னா இங்கே ரூரலில் கம்மி ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக் லெவலில் வந்துன்னா இது ஸ்லோ டவுனை அதிகமாக கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த கம்மி ஆகிருக்கிறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ஃப்ளேஷன் வந்து என்னென்னா ஓரளவுக்கு இவங்க நம்மளுடைய ஆர்பிஐயோட லிமிட்டேஷன் 2% to 6%க்குள்ளே ரொம்ப நாளாக மெயின்டைன் ஆகிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மானிட்டரி பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்ன கட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன கவர்மெண்ட் அதாவது ஆர்பிஐ வந்து என்ன இந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக அந்த ரேட் கட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அதுதான் இன் ஸ்லோ மோட் அப்படிங்கிறதுல முக்கியமாக சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன நான் ஒரு இதை எடுக்கலை டவுன் பட் டெஃபினெட்லி நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இதில் வந்து என்ன சிரியாவை பற்றியும் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம நேற்றே பார்த்தோம் இஸ்லாமிக் ஸ்டேட் வந்து அப்படிங்கிறது
முற்றிலுமாக சிரியாவிலேருந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு சிட்டியில் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா. ஸோ இந்த சிட்டியை தவிர மற்ற எல்லா சிட்டிலையும் அழிஞ்சு போச்சு. பட் என்னென்னா இந்த இது ரீஎமர்ஜ் ஆகுமா அப்படின்னா மே ரீஎமர்ஜ். ஓகேவா. ரீஎமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ரீஎமர்ஜ் ஆகும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா அனதர் இதை வந்து கிரியேட் பண்ணும், அனதர் ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஐஎஸ்லேருந்து நிறையா பேர் வெளியே போயிடறாங்க. லைக் உள்ளே வந்தவங்க மறுபடியும் வந்துன்னா அந்த சேம் கண்ட்ரிக்கு போகும்போது அந்த சேம் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ராங்காக ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி ராங்காக ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அவங்க இன்னமும் ரேடிக்கலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு யூகேயில் நடந்த ஒரு ஸ்ரேயா பேகம் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா அவங்க குழந்தையோட வந்து என்னென்னா வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐஎஸ்லேருந்து ரிட்டன் மறுபடியும் வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கல. அப்படி ஏற்றுக்காத போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற ஒரு இது உருவாக ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் முக்கியமாக வந்து என்ன இப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட செக்கிங். ஓகேவா. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து என்ன அதிக லெவலில் விழிப்போடு இருக்கணும். ஏன்னா இதில் ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா லைக் அந்தந்த கண்ட்ரியில் இப்போ சிரியாவிலேருந்து எப்போ வந்து இது வெளியே போகிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக மற்ற கண்ட்ரீஸில் வந்து என்ன இது மேபி இன்டர்னல் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா இந்தியாஸ் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆன் பாகிஸ்தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து மேக்ஸிமம் நம்ம மேலே ப்ராக்ஸி வார் தான் பண்ணுறாங்க. ப்ராக்ஸி வார் அப்படிங்கிறது என்னென்னா லைக் அதர் கண்ட்ரி மூலமாக ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கறது, இல்லாட்டி நம்மளுடைய இதில் வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணுறது. ஸோ ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்கள் மண்ணில் இருந்து அவங்களுடைய கண்ட்ரியிலேருந்து டெரரிஸ்ட்டை வந்து என்னன்னா நம்ம மேலே ஏவுறது. இதுதான் முக்கியமான ப்ராக்ஸி வார் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்காண்டி நிறையா வந்து என்னென்னா லைக் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் லைக் அதர் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க மூலமாக இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஏர் ஸ்ட்ரைக் வந்து நம்ம பண்ணோம். அந்த ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக வந்து நிறையா லைக் நம்மளுடைய லைக் ப்ரீ எம்ப்டி ஸ்டேஜ் நம்ம வந்து என்னென்னா சும்மா இருக்க மாட்டோம், நம்மளும் வந்து என்னென்னா தாக்குறதுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஷோ பண்ணோம். அதிலே வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு முக்கியமானது என்ன வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுறது எதுவுமே நான் மிலிட்ரி அப்படின்னு நான் மிலிட்ரி ப்ரீஎம்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் மிலிட்ரி ப்ரீஎம்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ யூஎஸ் வந்து என்னென்னா நம்ம இப்போ பாகிஸ்தான் மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் ஒசாமா பின் லேடன் கொல்றதுக்கு பாகிஸ்தானோட அனுமதி இல்லாமல் பாகிஸ்தானோட லேண்டில் வந்து ஒசாமா பின் லேடனை கொண்டுட்டு போயிட்டாங்க. இதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் மிலிட்ரி ப்ரீஎம்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் உங்கள் கண்ட்ரி மேலே எந்த போரும் தொடுக்கலை, உங்கள் கண்ட்ரியோட மிலிட்ரியை வந்து நாங்கள் அடிக்கலை, நாங்கள் அடிக்கிறது வந்து என்னென்னா ஒன்லி அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இதை வந்து என்ன அதே ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன இந்தியாவும் ஃபாலோ பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி வந்து என்ன இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஃப்யூச்சரில் இனிமேல் பாகிஸ்தான் வந்து ஏதாவது நம்ம மேலே வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மோர் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்தியாவுக்கு வந்து என்ன ஃப்யூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கவுண்டர் டெரரிசம் கேப்பபிலிட்டியை வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோர் அட்வான்ஸ்டு கவுண்டர் டெரரிசம் கேப்பபிலிட்டியை வந்து என்னென்னா நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஷ்மீரில் வந்து கேஷுவாலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கேஷுவாலிட்டிஸ்னால் அந்த ஆர்மி மேன்ஸோட இறப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃப்யூச்சர் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன நம்மளுடைய லைக் ப்ராக்ஸி கேப்பபிலிட்டி லைக் இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே ஒரு டெரரிஸ்ட் ஒரு இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக ரெசிப்ரோக்கலாக வந்தோன்னா நம்மளும் வந்தோன்னா ஒரு ப்ராக்ஸி வார கிரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஃப்யூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பாயிண்ட் சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸ் மூலமாக பாகிஸ்தானை வந்து என்னென்னா ப்ராப்பராக வந்து பிஹேவ் பண்ண வைக்கிறது. ஓகேவா. இதுதான் 4 பாயிண்ட்டு ஃப்யூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது இவங்க ஒரு 4 பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கிறது இந்தியாஸ் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆன் பாகிஸ்தான் அப்படிங்கிற இதில் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன மாடல் பாலிசி ஃபார் உமன் இன் த போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உமன் வந்து என்னென்னா ஓவரால் நம்ம போலீஸ் ஸ்ட்ரென்த்தில் இந்தியாவோட போலீஸ் ஸ்ட்ரென்த்தில் வந்துன்னா 7% இருக்காங்க. ஓகேவா. இந்த நம்பரை வந்து என்னென்னா லைக் ஸ்டேட்டாக இருக்கட்டும் யூனியன் டெரிட்டரியாக இருக்கட்டும் அவங்க வந்து என்ன கொஞ்சம் ரிசர்வேஷன் கொடுக்கறது மூலமாக இந்த நம்பரை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெறும் ரிசர்வேஷன் மட்டுமே போதாது. ஒன்று அவங்க வந்து என்ன
போலீசிங்கை வந்து என்ன இன்க்ளூசிவ்னஸாக ஆக்கணும். ஓகே, போலீசிங்கை இன்க்ளூசிவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து என்ன நான் டிஸ்கிரிமினேட்டரி அப்படிங்கிற ஒரு இதை மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. தேர்ட் வந்து என்ன எஃபிஷியன்ட் லெவலில் வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மொத்தம் வந்து என்னென்னா உமனை வந்து என்ன போலீஸில் வந்து என்னென்னா இன்க்ளூட் பண்ணுறதுக்கு போலீசிங் இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் டிஸ்கிரிமினேட்டரி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து எஃபிஷியன்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதில் ஃபஸ்ட் இதில் வந்து நீட் ஃபார் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யாருமே இது வரைக்கும் என்னன்னா ஒரு ஒரு பாலிசி அப்படிங்கிறது, ஒரு கான்ஸ்டன்ட் பாலிசி அப்படிங்கிறது ரிலேட்டட் டு உமனை வந்து என்ன போலீஸில் சேர்க்கறதுக்கான ஒரு பாலிசி வந்து கிரியேட் பண்ணலை. இன்னமும் வந்து என்ன போலீஸில் வந்து என்ன டீப் ரூட்டட் பேட்ரியார்கி அப்படிங்கிறது இருக்குது. பேட்ரியார்கினா ஆண் வர்க்கத்தோட அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த மாடல் பாலிசி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறது வந்து என்ன, இது வந்து என்ன உமன்ஸ்க்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணுற லெவலில் இருக்கணும். அதே மாதிரி வந்து என்ன சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு சேஃப் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டை வந்து என்ன அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். போலீஸ் இதில் வந்து என்ன லெவல் பிளேயிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மியர்லி ரிசர்வேஷன் கொடுக்கறது நல்லதான், பட் ரிசர்வேஷன் கொடுத்தா மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைம் பவுண்ட் மேனரில் வந்து என்னென்னா இந்த இதை வந்து என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது வந்து என்னென்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் டு சிட்டி வைஸ் போயிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, சிட்டி வைஸ் போயிட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறையா பெண்களை வந்து என்னென்னா இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இப்போ இருக்கிற கரண்ட் டேட்டா படி ஓகேவா உமன் வந்து என்னென்னா போலீஸில் இருக்கிறது வந்து என்ன ரொம்ப லோயர் ரேங்கில் தான் வந்து என்னென்னா போலீஸில் இருக்கிறாங்க. ஓகே, ஹையர் ரேங்க்ஸில் வந்து பெண்களோட எண்ணிக்கை வந்து என்ன ரொம்ப கம்மி. ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாலிசியை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன உமனை வந்து என்ன லீடிங் ஆப்ரேஷன் பொசிஷனில் கொண்டு வர்றதுக்கான என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களை வந்து என்ன அதாவது என்னென்னா லைக் டைப் ரைட்டிங்கில் போடுறது, அதே மாதிரி வந்து என்ன அட்மினில் போடுறது, அதுக்கப்புறம் என்ன சீரியஸ் சேலஞ்சான இருக்கிறதுல வந்து போடாமல் வெறும் இந்த மாதிரியான உப்புக்கு சப்பான வேலையெல்லாம் பார்க்க விடாமல் சீரியஸான சேலஞ்சஸான வந்து ஒர்க்கை வந்து என்னென்னா பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னமும் நிறையா போலீஸ் ஸ்டேஷனில் சைல்டு கேர் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பெண்களுக்கு வந்து என்ன முக்கியமாக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன சைல்டு கேர் அப்படிங்கிறது. ஸோ அந்த சைல்டு கேர் அப்படிங்கிறது இன்னும் நிறையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இல்லாததுனால இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஸோ சைல்டு கேர் அப்படிங்கிறது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அவங்களுக்கு உமன்ஸுக்கு வந்து என்ன ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ஹோம் கேடர்லேயே வந்து என்னென்னா அவங்கள வந்து என்ன நியமிக்கணும் அப்படிங்கிறது இவங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமான லெவலில் ஈவன் போலீஸ் எல்லையும் இருக்குது. இதில் 0 டாலரன்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ன கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் 2013 அப்படிங்கிறத ரொம்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ரிலேட்டட் டு உமன் லைக் போலீஸ் ரிஃபார்ம்ஸ்னு வச்சுக்கலாம், அல்லது உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பிலையும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ பண்ணும்போது நமக்கு வந்து என்ன இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு மெயின்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் செலிப்ரேட்டிங் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. நீங்கள் இதை வேறு எங்கேயும் சொல்ல முடியாது. இப்போ உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா கடைக்காரங்க உமன்ஸ் டேக்கு உமன்ஸ்க்கு ரிலேட்டட் வந்து என்ன நிறைய ஆஃபர் போடுறாங்க. லைக் அவங்களுக்கு சாரீஸ் ஆஃபர் போடுறது, பர்ஃப்யூம் ஆஃபர் போடுறது, ஜுவல்லரி ஆஃபர் போடுறது, இதுதான் வந்து உமன்ஸ் டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உமன்ஸ் டே இப்படி கொண்டாடக்கூடாது. எப்படி கொண்டாடணும் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் லைக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஏதாவது கடைகளாக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன ஓப்பனாக வந்தோன்னா அவங்க இண்டஸ்ட்ரியோ அவங்க கடைகளில் எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்ன அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி இதை தான் கொண்டு வரணுமே தவிர இந்த மாதிரி லைக் கஸ்டமரைசேஷனை வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா, டு செட் அப் ஏஞ்சல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏஞ்சல் டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஷேர் வேல்யூ இருக்கும். இந்த ஷேர் வேல்யூ வந்து என்ன அவங்க இன்க்ரீஸ் பண்ணி விற்றுருவாங்க. ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணி விற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் போடுவாங்க கவர்மெண்ட். ஓகே, இந்த டேக்ஸை யாரை நியமிப்பாங்கன்னா சிபிடிடி தான் நியமிப்பாங்க, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ்
தான் நியமிப்பாங்க. அப்படி நியமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த MSME செக்டார்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. எதுக்கு இதை நியமிக்கிறாங்க, இந்த ஏஞ்சல் டேக்ஸை வந்து போடுறாங்க அப்படின்னா, இதில் நிறையா வந்து என்னென்னா இல்லீகல் கம்பெனிஸ் வந்து என்னென்னா அவங்க ஷேர் வேல்யூவை விட அதிகமான ஷேர் வேல்யூ விற்று வந்து என்னென்னா அதை இல்லீகல் மணி லாண்ட்ரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து ஏஞ்சல் டேக்ஸில் வந்து சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது எந்தெந்த கம்பெனிலாம் லீகலாக வந்து என்னென்னா அவங்க வந்து லைக் அவங்க வந்து அவங்களோட நேமை வந்து பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னமும் அவங்க சரியாக க்ரியேட் பண்ணல. எப்படின்னா இப்போ ஒரு லைக் ஒரு MSME இருக்குன்னா அந்த MSME வந்து எங்களுக்கு ஏஞ்சல் டேக்ஸ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிறத யாருக்கு வந்து முறையிடுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறவங்ககிட்ட போய் முறையிடுவாங்க. ஸோ இவங்ககிட்ட முறையிட்டதுலேருந்து இவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதை யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸுக்கு வந்து என்னென்னா அனுப்பணும். பட் இவங்க 2 பேத்துக்குமான இந்த கம்யூனிகேஷன் லிங்க் வந்து என்ன ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது கம்யூனிகேஷன் கொடுக்குற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிங்க் வந்து மோசமாக இருக்குது. ஸோ இதை வந்து இன்னமும் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த வருஷம் ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ மேபி ப்ரிலிம்ஸில் வாட் இஸ் ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக கேட்கலாம். பட் அதோட கான்சிக்வன்சஸ் வச்சும் கேட்கலாம். ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, RBI டு இன்ஜெக்ட் லிக்விடிட்டி வயா ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஃபாரெக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், ஃபாரெக்ஸ் ஸ்வாப்னாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து என்ன ஓப்பன் மார்க்கெட்டுக்கு ஆப்ரேஷனுக்கு பதிலாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனா ஒரு லிக்விடிட்டி பொசிஷன் நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன அதிகமான மணி புழக்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டியை விற்று அந்த மணியெல்லாம் வந்து என்ன RBI வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி வாங்கி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மணியோட சர்க்குலேஷன் கம்மியாயிரும். அப்படி கம்மியாகும் போது நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியாகும். இது நம்ம கண்ட்ரியில் வந்து லிக்விடிட்டி வந்து என்னென்னா அதிகமாக கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே வாங்கின செக்யூரிட்டியை மறுபடியும் திருப்பி கொடுத்துட்டு செக்யூரிட்டிஸை வந்து நம்ம ஏற்கனவே விற்ற செக்யூரிட்டிஸை மறுபடியும் வந்து திருப்பி வாங்கிட்டு காசை கையில் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக லிக்விடிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். தட் இஸ் கால்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் வந்து என்னென்னா வந்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ஸில் வந்து என்ன பண்ண போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் அப்படின்றா என்ன அர்த்தம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு இப்போ இந்தியாவோட மணி பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து ருப்பி. ஓகேவா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் முக்கியமாக அதிகமாக புழங்குறது என்ன US டாலர். ஓகேவா. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த படம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த படத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஸ்பாட் ரேட்னு ஒன்று இருக்குது, ஃபார்வர்ட் ரேட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா இப்போ ஒரு இதான் வந்து என்னென்னா ஒரு கம்பெனி, அதாவது ஓகேவா இது ஒரு கம்பெனி, இது வந்து என்ன RBI. ஓகேவா. நம்ம வந்து லிக்விடிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ருப்பியை வந்து என்னென்னா மார்க்கெட்டில் புழங்க விடணும். ஓகேவா. அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம ருப்பி வந்து மார்க்கெட்டுக்கு போகணும், அவங்ககிட்ட இருக்க டாலரை திரும்பி நம்ம வாங்கிக்கணும். ஓகே, அப்போ இது RBIன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ RBI வந்து என்னென்னா நமக்கு RBIட்ட இருக்க கரன்சியை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா US டாலரை வாங்கிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கரன்சியோட புழக்கம் வந்து என்னென்னா இந்தியாவில் அதிகமாகிடும். ஓகேவா. அப்போ கரன்சியோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா லிக்விடிட்டி அதிகமாகும், லிக்விடிட்டி அதிகமான இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ இது ஃபஸ்ட்டு. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பாட் ரேட்டில் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நேரத்தில் ருப்பியோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த ருப்பியோட வேல்யூக்கு ஏற்றாப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு டாலரோட விலை 60 ரூபா அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டாலரை வந்து அந்த கம்பெனிலேருந்து நம்ம வாங்குகிறோம் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து என்னென்னா நம்ம ருப்பியை கொடுப்போம். தட் இஸ் கால்ட் FX ஸ்பாட் ரேட். ஓகே, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்னென்னா எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னா USD அண்ட் கரன்சியில் வந்து என்னென்னா மாற்றி பே பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பண்ணுறது, இது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா. இப்போ மெச்சூரிட்டி பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா RBI வந்து என்னென்னா USDயை வாங்கினாங்களா US டாலரை, அப்போ மெச்சூரிட்டி பீரியட் வந்த உடனே என்ன பண்ணால் US டாலரை திருப்பி கொடுத்துட்டு நம்ம கரன்சியை ரிட்டர்ன் வாங்கிக்கணும். அதுதான் இந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அதை தான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படின்னு. ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன ஃபார்வர்ட் ரேட் அப்படிங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார்வர்ட் ரேட்னா ஃப்யூச்சரில் அதாவது இந்த மெச்சூரிட்டி பீரியடில் என்ன ரேட் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு டாலருக்கு 60 ரூபா கொடுத்து நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். இப்போ ஒரு டாலருக்கு 62 ரூபா ஆயிருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து என்ன 62 ரூபா அளவுக்கான அந்த இதை அவங்ககிட்ட இருந்து வாங்கிப்போம், நம்ம ஒரு டாலரை கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து என்ன ஃபார்வர்ட் ரேட் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க முழுக்க. ஓகேவா.
நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்தியா கெட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஐஆர் ஷிப்மெண்ட் வயா சப்பகர் போர்ட் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சப்பகர் போர்ட் அப்படிங்கிறது என்ன, ஈரானில் இருக்குது. ஓகேவா, ஈரான்லேருந்து என்னென்னா இந்தியன் ஓஷனோட நம்ம வந்து மும்பையில் கனெக்ட் ஆகும். ஸோ ஈரான்லேருந்து மேலே பாகிஸ்தான். ஸோ நம்ம பாகிஸ்தானோட ட்ரேடு பண்ணுறதுக்காண்டி தான் இந்த சப்பகர் போர்ட்டே டெவலப் பண்ணணும். ஸோ இதுக்காண்டியே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறதுல வந்து மெம்பர் ஆகிருப்போம். ஸோ இப்படி மெம்பர் ஆகும்போது இங்கே இருக்கிற ஏஷியன் கண்ட்ரிஸோட நம்ம வந்து ஈஸியாக வர்த்தகத்தை பண்ண முடியும். ஸோ இந்த சப்பகர் போர்ட்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு வர்த்தகத்தை நடத்தி இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட் டைமாக ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு ஷிப்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ டிஐஆர் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் டிஐஆர் ஷிப்மெண்ட் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். டிஐஆர் ஷிப்மெண்ட் அப்படிங்கிறதுனா யுனைடெட் நேஷனோட ஒரு கன்வென்ஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல்ஸ் ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது அதோட ஃபுல் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1975 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா யுனைடெட் நேஷன் UNECE யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அப்படிங்கிற ஒரு இதில் இவங்க வந்து இதை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்தியா வந்து 2017 71st கண்ட்ரியாக ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ ஓவராலாக 76 கண்ட்ரிஸ் இருக்குது. இப்போ இந்த டிஏஆர் கன்வென்ஷனில் இது பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்கே ஈரான், ஓகேவா, இங்கே பாகிஸ்தான், இங்கே ஆப்கானிஸ்தான், ஓகே, இங்கேருந்து இந்தியா. ஓகேவா, இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு பொருள் வருதுன்னா அந்த பொருள் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஈரானுக்குள்ளே என்ட்ராகணும். ஈரானுக்குள்ளே என்ட்ராகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானோட கஸ்டம்ஸ் அஃபிஷியல் அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏதாவது என்ன தப்பான பொருள் எதுவும் வந்துடக்கூடாது, அதேமாதிரி இன்னும் செக்யூரிட்டி ரிலேட்டட் எந்த ஆபத்தும் வந்து நான் வந்துடக்கூடாதுங்காண்டி இங்கே இருக்க எல்லா பொருளையும் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துட்டு ஓகே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்ன சப்பகர் போர்ட்டுக்கு அனுப்புவாங்க. சப்பகர் போர்ட்டுக்கு அனுப்பிட்டு சப்பகர் போர்ட்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணால் அது எல்லாத்தையும் மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் வந்தேன்னா அது ஓகே இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணி இங்கே அனுப்புவாங்க. இது வந்து நார்மல் ப்ரொசீஜர். இப்போ டிஐஆர் கன்வென்ஷன் நம்ம இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக அங்கே ஆப்கானிஸ்தானில் டிஐஆரோட முத்திரை வந்துடும். ஓகேவா, அதாவது அங்கே சீல் வந்துடும். ஸோ அந்த சீல் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஈரானுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக அந்த சீலை மட்டும் அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓகே இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்பகர் போர்ட் வழியாக அனுப்பி இந்தியாவுக்குள்ளே வந்துடும். அப்போ இங்கே எந்த பேக்கேஜ் ரிமூவ் பண்ணுறதோ எதுவுமே வந்து என்ன நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா அந்த இது வந்துன்னா இதை போகும். ஸோ எப்போ வந்து இந்தியா டிஐஆர் கன்வென்ஷனில் வந்து நம்ம சைன் பண்ணணும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிரும். ஏன்னா நிறையா கண்ட்ரிஸ் வந்து நிறையா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்துன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துன்னா ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கூட்ஸ் வந்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மறு தடவை ஓப்பன் பண்ணி அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதிகமான செலவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதனால நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் லெவலில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துன்னா என்வரான்மெண்ட் டேமேஜ் பிஹைண்ட் எ கோட்டர் ஆஃப் ப்ரீ மெச்சூர் டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் கோட்டர் ஆஃப் ப்ரீ மெச்சூர் டெத் எதனால் நடக்குன்னா என்வரான்மெண்ட் டேமேஜ். ஓகே, என்வரான்மெண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது என்னென்னா கிளைமேட் சேஞ்ச். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான வறட்சி வர்றது, அதிகமான மழை பெய்கிறது, ஓகேவா, ஏர் பொல்யூஷன், ஓகேவா, அதுக்கடுத்து என்வரான்மெண்ட் பொல்யூஷன், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்துன்னா குவார்ட்டர் ஆஃப் ப்ரீ மெச்சூர் வந்து டெத் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் அவுட்லுக் அப்படிங்கிறத ஒன்று வெளியிட்டாங்கல்ல. நம்ம அந்த அவுட்லுக் கூட சொன்னேன். அந்த அவுட்லுக் யாருன்னா யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து என்னென்னா வெளியிடுவாங்க. ஸோ இந்த அவுட்லுக்கில் இந்த இதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வேல்யூஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் வேல்யூஸ் இதில் எடுக்கலை. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.